வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 8 மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்கு நல்லா புசு புசுன்னு செமையாக வெயிட் போடக்கூடிய ஒரு பாரம்பரிய உணவு தான் வந்து பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு இதை கொடுத்தா சூப்பராக வெயிட் போடும்பா அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய 2 பொருள் சேர்த்த ஒரு சூப்பரான கஞ்சி. வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் கொடுத்தா கூட போதும். மாதத்தில் ஒரு 3 கிலோ வரைக்கும் நல்லா ஹெல்த்தியான வெயிட் கெய்னிங் இருக்கும். இந்த சூப்பரான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்களுக்கு ஒரே மாதத்தில் 3 கிலோ வரைக்கும் எடை கூடுறதுக்கான இந்த வெயிட் கெய்னிங் ஃபுட் செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ராகி வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த பேனில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் வறுக்கணும். இது நல்லா படன்னு பொரியும் போது அந்த ராகியை வந்து ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ இதே பேனில் வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். அதையும் வந்து நல்லா வறுத்துக்கலாம். எப்போவுமே பாதிக்கு பாதி தான் எடுக்கணும். 4 ஸ்பூன் ராகி எடுத்தோம் அப்படின்னா 2 ஸ்பூன் உளுந்து அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இது நிறையவே வறுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு வாரத்தில் 2 நாள் 3 நாள் நீங்கள் செய்து கொடுக்கலாம். இப்போ உளுந்தும் நல்லா செவந்து வந்துருச்சு. இதையும் வந்து ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம். இப்போ இது கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏலக்காய் நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு பாரம்பரிய உணவு. அந்த காலத்தில் இந்த உளுந்து ராகி 2ம் தான் குழந்தைங்களுக்கு வந்து நல்லா வலு சேர்க்கறதுக்கும் நல்லா வெயிட் கெய்னிங் ஆகிறதுக்கும் தசைகள் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிறதுக்கும் எலும்புகள் ஸ்ட்ராங்காகவும் கொடுத்தாங்க. இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. எந்த அளவுக்கு சாஃப்டாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் சேர்த்து நல்லா சளிச்சுக்கோங்க. ஏன்னா ராகி வந்து முழு ராகி சேர்த்துருக்கிறதால நமக்கு லைட்டாக தோல் மாதிரி இருக்கலாம். அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கிறது நல்லது. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. நம்ம அரைச்ச பவுடரை சேர்த்துட்டு இப்போ இது கூட தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கணும். ஏன்னா ராகி உளுந்து 2மே நமக்கு நல்லா வெந்து கிடைக்கணும். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து ஸ்டவ்வை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு 5 to 6 மினிட்ஸ் இந்த கஞ்சி வந்து நல்லா தளன்னு நல்லா கொதிச்சு வரணும். நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்துடும். குழந்தைங்களுக்கு ஸ்பூனில் எடுத்து ஊட்டுற மாதிரி வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா கஞ்சி தளன்னு நல்லா கொதிச்சு வருது. ஒரு 5லிருந்து 6 நிமிஷம் நல்லா வெந்து வந்த பின்னாடி இது கூட நான் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை வந்து ஸ்வீட்டுக்காக சேர்த்துக்கிறேன். நீங்கள் பனங்கருப்பட்டி பனங்கல்கண்டுன்னு என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு டே டைமில் நீங்கள் எப்போ வேணாலும் தாராளமாக குழந்தைக்கு வயிறு நிறைய ஊட்டி விடுங்க. குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. குழந்தைக்கு சப்போஸ் அடிக்கடி கேஸ் ஆகும் இல்லை ஏதாவது வயிறு வலிக்கிற மாதிரி உங்கள் குழந்தைக்கு இருக்கும் அப்படின்னா இது கூட கொஞ்சமாக சுக்கும் சேர்த்து நல்லா வறுத்து பவுடர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாரத்தில் 2 நாள் 3 நாள் தாராளமாக நீங்கள் இந்த கஞ்சியை செஞ்சு கொடுக்கலாம். மாதத்தில் 3 கிலோ வரைக்கும் சூப்பராக வெயிட் ஏறும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.